பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். ஐயா இல்லாத ரொம்ப கஷ்டமாகுது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் இல்லாத போதுதான் இவ்வளவு நன்மைகளை இவ்வளவு கோடி ஜனங்களை சேர்த்து வச்சிருக்காருன்னு இப்பதான் எங்களுக்கு ரொம்ப மனசு. ஒரு மனிதனுடைய பசியை நன்கு அணிந்த ஒரு தலைவர். உயிர் வேணா செத்துருவாங்க மனுஷன், என் உயிருக்கு கேப்டன். அவங்க அதான் சொல்றேன், எங்க அப்பா சாப்பிடும் கூட அந்த அளவுக்கு நான் அழுனது கிடையாது. ஆனா எங்க கேப்டன் செத்துன்னு இங்கதான் இருக்கோம் நாங்க. ஆனா அந்த ஒரு வாரம் அப்படியாப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்துல விட இந்த காலத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார். இறந்து டிசம்பர் 28 இறந்தாரு. அந்த அன்னைக்கு கருட பகவான் வந்தது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வருது அப்படின்னா சக்தி உள்ள ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியா மனித கடவுள்னா அது கேப்டனா இருக்கிறாரு இந்த இடத்துல. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேமுதிகவோட அலுவலகத்துலதான் நிக்கிறோம். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்னைக்கு அவருடைய நினைவிடத்தை பார்க்கிறதுக்காக ஏராளமான தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் இங்க குவிஞ்சிருக்கிறத உங்களால பார்க்க முடியுது. அவங்க விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயகாந்த் சாரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க, அவங்க பத்தின புரிதல்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம கூட இல்லாம இருந்து ஒரு வருஷ காலம் ஆக போகுது. அவர் எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க? ரொம்ப. நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேனுங்கிறதோட உயிர்னு சொல்லலாம். இறக்கல கூடவே இருக்கு. எங்க கூட இருக்க சொல்றேன், இறந்தாலும் எங்களை விட்டு அவர் இறந்தாலும் ஒவ்வொரு தொண்டனும் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதாவது எங்கள் உயிர் உள்ளவரை எங்களுடன் நிலைத்து நிற்பார். நாங்க இருக்க வரைக்கும் மென்மேல யாரு இருந்தாலும் சரி, கேப்டன் விஜயகாந்த் என்ற புகழ் இந்த தமிழ் மண்ணில் நிலைத்து நிற்கும். உயிர் வேணா செத்துருவாங்க மனுஷன், என் உயிருங்க கேப்டன். உயிருங்க அவரு இல்லைனாலும் அவர் இடத்த வந்து பார்த்துட்டு போறதுங்க தனிக்கிறாங்க. அது மேல அப்படி எப்படி சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு கூட்டம்க்கே தெரியும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது கூட்டம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, ஒரு நினைவு நாள் மாதிரி தெரியல, நினைவு நாள் மாதிரி இல்லை. ஒரு பிரம்மாண்ட ஒரு புது விஜயகாந்தி இருந்த போது ஒரு மாநாடு எப்படி மதுரையில் 2011 எப்படி நடந்துச்சோ அது மாதிரி ஒரு கூட்டம் நம்ம காணப்படுகிறது. அது மாதிரி நம்ம இது சொல்லுவார். அவர் எப்படின்னா ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு வழியில வந்து சேவை செய்யணும்னு வந்துக்கிறாரு. ஐயா உயிரோட இருந்தா எல்லாமே நல்லது செய்வாரு. ஐயா இல்லாத ரொம்ப கஷ்டமாகுது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் இருந்தா கும்பலையும் குப்பெல்லாம் வார சொல்றாங்க. ஆமா, குப்பை வாரணும். நாங்க எந்த இதுவே நாங்க வாரணும். எப்படி எடுக்க முடியும்? எடுக்கலாமா? எடுக்க முடியுமா? பிறகு கூட எடுக்கலாம். அப்படி இல்லையா, இப்பயே எடு அங்க போய் நில்லுன்றாங்க. யாருங்க சொன்னா? யாரு? எங்க இடத்துல சொல்றாங்க. ஏன்னா நாங்க வேலை செய்யாத மாதிரி ஆயிடுதோன்றதுக்காக இங்க வந்து நாங்க நிக்கிறோம். ஆனா அவரு இருக்கும்போது இந்த நன்மை இவருடைய நம்ம இருக்கும்போது தெரியல. அவர் இல்லாத போதுதான் இவ்வளவு நன்மைகளை இவ்வளவு கோடி ஜனங்களை சேர்த்து வச்சிருக்காருன்னு இப்பதான் எங்களுக்கு ரொம்ப மனசு. அவர் வந்து இருக்கும் போதும் சரி இப்பயும் சரி எந்த அளவுக்கு உங்க மனதிற்கு நெருக்கமா இருந்தார் அவரு? ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா சாப்பாடு, பசி, பட்டினி. இப்போ எம்ஜிஆர் இருந்தாருன்னா வீடு கட்டி கொடுத்தாரு. காமராஜர் இவங்களாம் இருந்தாங்கன்னா அணை கட்டி கொடுத்தாங்க. மற்ற ஒவ்வொரு எல்லாத்தையுமே இப்போ எல்லா நல்ல மனிதர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பிடிக்கும். விஜயகாந்த் பொறுத்தளவு நல்ல மனிதர். ஒரு மனிதனுக்கு என்ன சாப்பாடு, பட்டினி. கேப்டன் அப்படின்னா நான் வந்து சிறு வயதுல இருந்தே கேப்டனால ஈர்க்கப்பட்ட ஒருவன். நான் சிறு வயதுல இருந்து. ஆனா வந்து இன்னைக்கு கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி இன்று வரைக்கும் ஏன் கேப்டனை பிடிக்குது அப்படின்னா, இல்லைன்னு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொன்னது கிடையாது. அவரு எதுவுமே அவர் வந்து கர்ணனே வந்து அவர்கிட்ட வந்து கையேந்தின ஒரு வரலாறு இன்னைக்கு கேப்டன் தான் இருக்கு. விஜயகாந்த் அப்படின்னாலே உங்களுக்கு உடனே என்னத்துக்கு ஞாபகம் வரும்? தன்னம்பிக்கை, தைரியம், எதையும் துணிஞ்சு செய்யறது, நல்லது மட்டும் செய்யறது. விஜயகாந்த் சார் அப்படின்னாலே உங்களுக்கு உடனே என்னத்துக்கு ஞாபகம் வரும்? நாங்க உசுருங்க எங்களுக்கு விஜயகாந்த். ஒவ்வொரு தர்மம் ஒவ்வொரு இது
இங்க தமிழ்நாட்டிலும் விடுங்க, தமிழ்நாட்டுக்கு விடுங்க. ஆந்திராவில் போயில உடனே 10 லட்சம், குஜராத்ல போயில நிலநடுக்கமா ஃபர்ஸ்ட் எங்க கேப்டனோட பணம் தான் அங்க போய் சேரும். கேரளாவிலையா, பெங்களூரா, ஆந்திராவா, ஏன் அந்த எங்கெல்லாம் ஏன் வந்து அதெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ரெண்டாவது வந்து கிராமத்து நாயகனுங்க எங்களுக்கு, ரஜினி கமலை விட எங்களுக்கு வந்து கிராமத்து நாயகன். எங்க நாயகன் அது எந்த அளவுக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அதான் சொல்றேன். இந்த அடுத்த விஜய் அந்த மாதிரி நாங்க கேப்டன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கல சொல்ல முடியாதுங்க. உயிர் வேணா செத்துருவாங்க மனுஷன். என் உயிருங்க கேப்டன், உயிருங்க. அவர் இல்லைனாலும் அவர் இடத்த வந்து பார்த்துட்டு போறதுங்க நினைக்கிறேன். அது மேல ஐயா, இப்போ கேப்டன் அவர்கள் இருந்த போதும் சரி இப்பயும் சரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானவரா இருந்திருக்காரு அவர்? ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் அந்த பிறப்பிலிருந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதை நன்கு அணிந்தவர். ஒரு மனிதனுடைய பசியை நன்கு அணிந்த ஒரு தலைவர். ஒரு பைத்தியமாக இருந்த ஒரு மனிதன் இருக்கின்றான் சொன்னால் 3 வேளை பசிக்கும் என்ற ஒரு உணர்வை புரிந்து கொண்ட தலைவர். பைத்தியமாக இருந்தாலும் அவருடைய 3 வேளையும் அவனுக்கு பசிக்கும் என்ற ஒரு அந்த பசி உணர்வை புரிந்த தலைவர். அதனால்தான் எங்கள் தலைவர் வந்து அன்னதான வந்து அவருடைய திரையுலக படம் ஷூட்டிங் இருந்த போதும் பசி இல்லாமல் அவர் சாப்பிட்ட உணவை சமமாக வந்து பார்க்கின்ற அனைத்து தொண்டனும் சாப்பிட வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். தமிழை தவிர்த்து மீதி மொழியில எந்த மொழியிலும் நடிக்காத தலைவர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான். அது மாரி வந்து நிறைய ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் இருந்திருக்காரு. கல்வி மையமாகட்டும், வீடு ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 150 வீட்டுக்கு அப்பயே மன்றமா இருக்கும் போதே 150 பேருக்கு இலவச பட்டா கொடுத்தாரு. இடம் வாங்கி வீடே கட்டி கொடுத்துருக்காரு. இலவசமா 150 பேருக்கு பட்டா கொடுத்தாரு. அப்போ மாதந்தோறும் குழந்தைங்களுக்கு வந்து அங்கே போய் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு வந்து கணினி பயிற்சி, ஹாஸ்பிட்டல் இலவச ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். எங்கேயுமே தெரியல. மண்டபமா இருக்கும்போது பிடிச்ச இலவச ஹாஸ்பிட்டல் மக்கள் வந்து அவதிப்படுறாங்க, ஜிஹெச் போனா சரியான பராமரிப்பு இல்லை, நாம தனிப்பட்ட முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொந்தமா மருந்து மாதிரி எல்லாம் கொடுத்து ஊசி போடுற அளவுக்கு கொண்டு வந்து அவர் வந்து 5-6 மாவட்டத்துல சொந்தமா ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுத்தாரு. அவங்க அதான் சொல்றேன், எங்க அப்பா சாப்பிட கூட அந்த அளவுக்கு நான் அழுகுனது கிடையாது. நாங்க எங்க அப்பா செத்து நாங்க எதுவும் ஊருக்கு போறோம் அந்த அளவுக்கு அழுகுனது கிடையாது. அப்படின்னு தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா எங்க கேப்டன் செத்துன்னு இங்கதான் இருக்கோம் நாங்க. ஆனா அந்த ஒரு வாரம் வேலையை செய்ய ஒரு அந்த அளவுக்கு நாங்க கேப்டன் மேல பற்றா இருந்தோம் நாங்க. இன்னைக்கு ஊர்வலத்துக்கு அரசு சார்பில் பெர்மிஷன் தரல, ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன காரணமா இருக்கும்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் ஏற்கனவே தலைவருடைய இறப்பிற்கு கூட தமிழக அரசு மறுப்பு தெரிவித்தது. தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு பின்பு அனுமதி கொடுத்தார்கள். இன்று அவர்களுக்கு ஒரு பாடம். மீண்டும் நாங்கள் பாடத்தை வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு புகட்டுவோம். விஜய் அவர்கள் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவர் வந்ததுக்கு பிறகு அடுத்த விஜயகாந்த் வந்து எங்க விஜய் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, கம்பேர் பண்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனை நடிகர் வந்தாலும் சரி, கேப்டன் ஒருவர் போன்று யாரும் இந்த தமிழகத்தில் வரவே முடியாது என்று நாங்கள் உறுதியா சொல்வோம். கேப்டன் தவிர யாரும் வர முடியாது. ஆனா அப்படியாப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்துல விட இந்த காலத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்தார், கொடுத்திருக்கிறார். கண் கூட மக்கள் பார்த்தார். அன்னைக்கு வந்து அவர் அரசியல் இருக்கும்போது யாரும் வந்து அவர் பத்தி பார்க்கல. அவருடைய இறப்பு இந்திய அரசியல் வரலாற்று கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இறுதியான இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர் வந்தவொடனே அடுத்து விஜயகாந்த் வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயகாந்த் அவரோட ரசிகரா, விஜயகாந்த் ரசிகரா இருந்தாலும் இப்போ ஒரு மனிதன் வந்து விஜயகாந்த் நல்ல மனுஷன் அப்படின்னா ஒரு உயிரோடவே இருக்கலையில்ல, எல்லாத்துக்கும் ஒரு இறப்பு வரும். அதனால அடுத்த மனிதர் நல்லது வந்து பண்ணது ஒன்றால் நல்லது, சரி, அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நல்லது பண்ணலாம். இப்போது விஜய் அரசியலுக்கு வந்துக்கிறாரு, சில குறிப்புகள் சில தகவல்கள் வெளியாகுது. அதை பற்றி சொல்லணுமா? அது பத்திரிகையாளர்கிட்டோ மீடியாக்காரர்கிட்டோ என்ன பெஸ்ட்டோ அதை பற்றி நமக்கு ஒன்றும் இதில் என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவரோட தம்பி மாதிரி அவர் செந்தூரபாண்டியில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த போட்டியில் ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நீ வா சொல்லிக்கிறார். அதே மாதிரி தான் இந்த அரசியலில் ஜெயிச்சா கூட நல்லது பண்ணுற மாதிரி ஒரு அவர் இடத்துல பிடிக்கணும். அது மாதிரி நான் தலைமுறை வேண்டி போட்டுக்கிறேன். அந்த மாதிரி இல்லாத இனிமேல் வர போறவங்க யார் என்ன செய்ய போறாங்களோ எங்களுக்கு தெரியாது. இந்துக்களுக்கு எப்படி காசி ராமேஸ்வரம் ஒரு புண்ணிய தலமோ, இஸ்லாமியருக்கு எப்படி ஒரு மெக்கா புண்ணிய தலமோ, கிறிஸ்துவருக்கு எப்படி ஒரு புண்ணிய தலமோ, அதே போல எங்க ஒட்டுமொத்த கேப்டனோட தொண்டர்களுக்கு இந்த கோயம்பேடு அலுவலகம் தான் காசி ராமேஸ்வரம் கோவில் புண்ணிய தலம். எல்லாமே அதுதான். யாராவது கடவுளை நேரில் பார்த்துருக்கிறோமா? ஆனா நாங்க பார்த்துருக்கோம். யாருன்னா கேப்டன் தான். கேப்டன் கருணன் வந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட இயற்பெயர் வந்து பாதி பேருக்கு தெரியாது, நாராயணன் தான். நாராயணன் விஜயராஜ். சென்னை வந்து திரையுலகிற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயகாந்தா மாற்றப்பட்டுள்ளார்.
ஆனா விஜயகாந்தா மாற்றப்பட்டாலும் இன்னைக்கு அவர் இறந்து டிசம்பர் 28 இறந்தாரு. அந்த அன்னைக்கு கருட பகவான் வந்தது, அப்புறம் அவரோட பர்த்டேக்கு வந்தது, அப்புறம் இன்னைக்கு அவர் நினைவு தினத்துக்கு இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா இத்தனை கிரௌண்ட்ல ஒரு கருடன் வராரு அப்படின்னா கூட்டமா இருந்தா அது வராது. அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா வருது அப்படின்னா சக்தி உள்ள ஒரு கடவுளுக்கு அடுத்தபடியா மனித கடவுள்னா அது கேப்டனா இருக்கிறாரு. இந்த இடத்துல கோயம்பேட்டுல வந்து அன்னைக்கு வந்து இந்த மண்டபத்தை இடிச்சாங்க, அரசியலுக்கு வராருன்னு பல அரசியல் மண்டபத்தை இடிபட்டது. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு அந்த மண்டபத்தை இடிக்கப்பட்ட தலைவர்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறோம். ஏன்னா கேப்டன் இந்த பாலம் கட்டி இந்த பாலம் போக்குவரதே இல்லை, இப்பயும் பாத்தீங்கன்னா மேல எதுவுமே போகல. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு கேப்டன் இங்க கொண்டு வந்து நாங்க அடக்கம் பண்ணி இன்னைக்கு கேப்டன் கோயிலா மாற்றப்பட்டதுக்கு இன்னைக்கு அந்த பாலத்தை இடிக்கும் காட்டி தான், இந்த மண்டபத்தை இடிக்கும் காட்டி தான் இன்னைக்கு கேப்டன் இங்க கோயில் கட்ட முடிஞ்சது. இன்னைக்கு வந்து ஒரு இந்த பாலத்துக்கே பாத்தீங்கன்னா கேப்டன் சதுக்கம்னு பேரு வந்தது. இந்த மண்டபத்தை இடிக்காம இருந்தாங்கன்னா அது பேரு வந்திருக்காது, இன்னைக்கு கேப்டனுக்கு வந்து இந்த அளவுக்கு பேரும் போகலும் இது கிடைச்சிருக்காது. ஆனா இருந்தாலும் இல்லைன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரே தலைவர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.